வணக்கங்க. இன்றைக்கி சூப்பராக சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கேரளத்து சம்மந்தி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் செய்கிற வேலையும் ரொம்ப ஈஸியானதுங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. டெய்லி சாப்பிட்றத விட ஒரு வாய் எச்சா சாப்பிடுவாங்க. அதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்குங்க. தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாங்க, ரொம்பவும் வேண்டாம். ஒரு சும்மா இத்தினூண்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் கால்வாசி சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கிறது தாங்க ஹைலைட்டே. இதெல்லாம் வதங்கின பின்னாடி அரை மூடி தேங்காய், கறிவேப்பிலை சேர்த்து இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த வேண்டாம், தண்ணி சேர்த்தாமையே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்பூனில் தள்ளி விட்டு அரைச்சிக்குங்க. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சுங்க. இவ்வளோதாங்க. இந்த கேரளத்து சம்மந்தி செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலைங்க. இதை அரைச்ச பின்னாடி இதில் லேசாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு கலந்துக்குங்க. கலந்துட்டு சுடு சாப்பாட்டோட குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் கொடுங்க. அவங்க டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிருங்க. அவங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி நல்லா சாப்பிடுவாங்கங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஈஸியான வேலை தாங்க செய்கிறது, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.